Hello viewers, this video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிறது மோட்டிவேஷனுக்காக இல்லை, நிஜமாக நம்ம வாழ்க்கை எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மை மட்டும்தான், நம்மளை யாருமே எப்பவுமே காப்பாற்ற வரமாட்டாங்க, நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னா இதுதான். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னென்ன தெரியுமா? லைஃப் இஸ் நாட் ஃபேர், பட் யூ ஷுட் மூவ். சில பேர் நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. சிலர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஆனால் ரெகக்னேஷன்ஸ் கிடைக்காது. சில பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. பட் லைஃப் ஃபேராக இருக்கணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் என்றைக்குமே நமக்கு ஃபேவரபுளாக லைஃப் அமையவே அமையாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. லைஃப் அன்ஃபேராக இருந்தாலுமே கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகணும். செகண்ட் ஒன், கீப் இம்ப்ரூவிங் ஈவன் 1% per day. அதாவது சக்ஸஸ் அப்படின்னா எடுத்தது பிக் ஜம்ப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 30 minutes படித்தாலும் ஓகே தான். ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு 10 minutes எடுத்தாலும் ஓகே தான். ஒருத்தன் கடனில் இருக்கும்போது அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினம் 1 rupee சேவ் பண்ணி வச்சாலும் கூட அது ஓகே தான். கன்சிஸ்டன்சி இருக்கணும், சேம் டைம் ஸ்பீட் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு முயற்சி பண்ணணும். அது எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒன் டே யூ வில் அண்ட் யூ கேன். தேர்ட் ஒன், ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க எல்லாரும் எங்கேயும் எப்போவும் இருப்பாங்க. உன்னால் இது முடியாது, நீயா பண்ணுவ, இதில் ஃப்யூச்சரே கிடையாது, இது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவ் பண்ணுறதுக்கு சுற்றியும் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் இருப்பாங்க. பட் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் பீப்புள் நீட் நோ டேலண்ட், பட் தே நோ டு டாக். அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அண்ட் சேம் டைம்ஸ் உங்கள் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஆன்சராக அமையும். ஃபோர்த் ஒன், டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப். அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்க்குறது, அப்புறம் அவன் போகிற ஸ்டோரி, இவன் போகிற சேலரி, இதெல்லாமே சொல்லி கேட்டு அவங்க வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், இவன் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நாமளே டிமோட்டிவ் பண்ணவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி லைஃப் அமையும். கம்பேரிசன் கில்ஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி பில்ட்ஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரைட், கரெக்ட். உங்கள் பாதை உங்களுடையது. அது நீங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் சரி, அது உங்களுக்கான லைஃப். ஸோ ஸ்டாப் லுக்கிங் சைட், ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். உங்கள் சுற்றி இருக்கிறத பார்க்குறத விட்டுட்டு உங்கள் லைஃப்பை, உங்களுக்கான லைஃப்பை மாற்றுறதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். ஃபிஃப்த், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறது எப்போ தெரியுமா? நீங்கள் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்க ரெடி ஆகும் போது தான். தெர் இஸ் நோ எக்ஸ்கியூசஸ் நோ மோர் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்கள் எடுக்க தயாராக இருக்கணும். ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்குது, இல்லை ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, டுக் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். திங்க் இவங்க எல்லாமே நம்ம சாப்டர்ஸில் வர ஒரு ஸ்டோரியில் சாப்டர்ஸில் வர ஒரு கேரக்டர்ஸ் மட்டும்தான். எண்டிங் நம்ம கையில் தான் இருக்குது. எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டுமே, தே ஆர் பாசிங் க்ளவுட்ஸ், பட் விக்ட்ரி இன் யோர் ஹேண்ட். ஃபைனலாக நான் சொல்ல போகிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டவுனாக இருந்தாலும் ஆனால் மனசு தளர விடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்னையோட இந்த நாள் முடியாது, நாளைக்கு ஒரு நல்ல நாள் வரலாம். ஸோ மனசை தளர விடாமல் ஸ்ட்ராங்காக போல்டாக இருங்க. Be positive, be optimistic,